அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம அடிப்படை ஆராய்ச்சி சேனலோட அடுத்த டாபிக் என்னன்னா 30 days ஆஃப் மணி சேவிங் சேலஞ்ச். நீங்கள் பணம் சேமிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலையா? அப்படின்னா இந்த 30 நாள் பணம் சேமிப்பு சேலஞ்சு உங்களுக்காக தான். நீங்கள் மாதம் சம்பாதிக்கிறீங்களா? ஆனால் மாதம் முடியும் முன்னாடியே பணம் முடிஞ்சு போயிடுதா? சேமிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலையா? இல்லை ரொம்ப குறைவாக தான் நான் சம்பளம் வாங்குறேன், இருந்தாலும் கொஞ்சமாவது சேவ் பண்ண முடியுமான்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்காக தான். இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு சூப்பர் சிம்பிளான 30 நாள் பணம் சேமிப்பு சவாலை கொண்டு வந்திருக்கேன். இந்த சேலஞ்சை டெய்லி ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே ஒரு நல்ல அமௌண்ட் சேவ் பண்ணியிருப்பீங்க. இது பெரிய பெரிய ரூல்ஸ்லாம் இல்லை, சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான், ஆனால் ரிசல்ட் ரொம்ப பெருசு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ எண்டில் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம அடிப்படை ஆராய்ச்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். 30 days ஆஃப் மணி சேவிங் சேலஞ்ச். இதில் நான் ஒரு 5 நாளாக பிரித்து சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டே 1லேருந்து 5 வரைக்கும் நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பேசிக் கண்ட்ரோல். இதை மஸ்ட்டாக செய்யணும். டே 1 சேலஞ்ச் என்னென்னா செலவுகளை பதிவு செய்கிறது. இன்றைக்கி நீங்கள் செய்த செலவை ஒவ்வொரு ரூபாயும் எழுதுங்க. எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோமோ, என்ன வாங்கினீங்கனாலும் சரி அதை ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டே 2 சேலஞ்ச் தேவையற்ற செலவை நிறுத்துறது. நம்ம தேவையில்லாமல் வாங்குவோம் இல்லையா? ஸ்நாக்ஸ் ஆகட்டும், ஆன்லைன் ஷாப்பிங் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் தேவையில்லாமல் நம்ம செய்கிற செலவுகள் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுங்க. நம்மள நிறைய பேருக்கு இப்போ பொதுவாக ஒரு ஹேபிட் என்ன இருக்குன்னா, பக்கத்தில் போகிற கடைக்கு கூட 2 வீலர் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேபிட் இருக்குது. அது கண்டிப்பாக தேவையில்லாத செலவு தான். இந்த மாதிரி சின்ன சின்ன தேவையில்லாத செலவுகளை கட் பண்ணுங்க. டே 3 சேலஞ்ச் என்னென்னா 50 ரூபா சேமிப்பு தொடங்குறது. குறைஞ்சது டெய்லியும் ஒரு 50 ரூபாவது சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்கு கொண்டு வாங்க. டெய்லி ஒரு 50 ருபீஸ் சேவ் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் சரி, இல்லை டெய்லி வருமானம் வர வியாபாரம் பார்க்குறேன் அப்படின்னா இருந்தாலும் சரி, இந்த 50 ரூபான்ட்டு இல்லை, தனியாக ஒரு அமௌண்ட் டெய்லியும் சேவிங்ஸ்க்காக எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது மந்த் எண்டில் ஒரு பெரிய அமௌண்ட்டாக நமக்கு கிடைக்கும். டே 4 சேலஞ்ச். வீட்லேயே சாப்பாடு, வெளியே சாப்பிடாதீங்க. அதாவது நம்மள நிறைய பேருக்கு என்ன இருக்குது அப்படின்னா, டெய்லி நம்ம வெளியில் போய் சாப்பிட்றதில்ல, பட் வாரத்தில் ஒரு நாள் அலர்ட் பண்ணி வச்சுருக்கோம். நான் நிறைய பேரை பார்க்குறேன், இந்த சாட்டர்டே ஆகிடுச்சு அப்படின்னாலே அந்த அன்னைக்கு சம்பள நாள், கூலி நாள்னு சொல்லுவோம். அந்த அன்னைக்கு ஈவினிங் என்ன பண்ணுறதுன்னா, வீட்டில் டின்னர்லாம் கிடையாது, கடையில் தான் ஃப்ரைட் ரைஸா, நூடுல்ஸா, சில்லி நூடுல்ஸ் அது இதுன்னு வாங்குறீங்க. நான் சாப்பிட வேண்டான்னு சொல்லலை, அதை குறைச்சிக்குங்க. டே 5 சேலஞ்ச் என்னென்னா பட்ஜெட் செட் பண்ணு. அதாவது நம்ம ஒரு மந்த்துக்கு இவ்வளோதான் பட்ஜெட் அப்படின்னு நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ நான் இந்த மாதத்துக்கு 10,000 ரூபாய் தான் என்னோடய பட்ஜெட்டு. இதுக்குள்ளேயே என்னுடைய வீட்டு செலவுகள்லேருந்து என்னுடைய அத்தியாவசிய தேவைகள் வரைக்கும் எல்லாத்தையும் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் போட்டுக்குங்க. இப்போது டே 6லேருந்து 10 வரைக்கும் எதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஹேபிட்ஸ். இதை தான் நம்ம இந்த 5 நாள் ஃபாலோ பண்ண போகிறோம். டே 6ஓட சேலஞ்ச் என்னென்னா 100 ரூபாய் சேமிச்சு வைங்க டெய்லியும். நான் ஃபஸ்ட்டு 5 நாள் என்ன சொன்னேன், 50 ரூபாய் சேமிச்சு வைங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்து வர 5 நாள் 100 ரூபாய் சேமிங்க. ஏன்னா டெய்லி சேவிங்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது மந்த் எண்டில் நமக்கு ரொம்ப நல்ல அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ டே 6ஓட சேலஞ்ச் டெய்லி 100 ரூபாய் சேவ் பண்ணி வைக்கிறது. டே 7ஓட சேலஞ்ச் ஆஃபர் ட்ராப்ஸ் அவாய்ட் பண்ணுறது. டிஸ்கவுண்ட் பார்த்து தேவையில்லாத பொருளை வாங்காதீங்க. நம்ம ஆஃபருன்னு பார்த்து வாங்குறது நமக்கு பெஸ்ட்டு. ஆனால் அந்த ஆஃபர்லேயுமே நமக்கு எந்த பொருள் தேவையோ அதை மட்டும் போய் வாங்குங்க. ஆஃபர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற பொருளை போய் வாங்கினோம்னா அது நம்ம போட்ட அந்த மாதத்தோட பட்ஜெட்டை அதிகப்படுத்தி விட்டுரும். ஸோ ஆஃபர் ட்ராப்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. டே 8 சேலஞ்ச் என்னென்னா பவர் சேவிங். இப்போ சம்மரில் கரண்ட் பில்லு எல்லாருக்குமே எகிரும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம கரண்ட்டை ரொம்ப அந்த கரண்ட் பில்லு குறைக்கிறதுல அதிக கவனம் செலுத்துங்க. இப்போ மோட்டர் யூஸ் பண்ணுறோம், இல்லை வாஷிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணுறோன்னா அதில் டெய்லியே பயன்படுத்திக்கோங்க. நைட்டு அதிகமாக கரண்ட் இழுக்கும். ஸோ நைட்டு பண்ணுறதை விட பகல்லையே பண்ணி முடிச்சுக்குங்க. டே 9ஓட சேலஞ்ச் என்னென்னா வாட்டர் சேவிங். இது இந்த டேன்ட்டு இல்லை, எப்பயுமே தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. வாட்டர் சேவ் பண்ணுங்கள். இது நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம படிச்சுட்ருப்போம். ஸோ நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமானது தண்ணி தான். அந்த தண்ணீரை தயவு செய்து வீணாக்காதீங்க. சரி, டே 10ஓட சேலஞ்ச் என்னென்னா வீக்லி ரிவ்யூ.
இந்த ஒரு வாரம் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுங்கள். அதோடு நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் செக் பண்ணுங்கள். இப்போ டே 10ஓட வேலை என்ன, நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போயே நம்ம வந்து உஷார் ஆயிடுவோம். சரி, வேண்டாத செலவுகள் குறைக்கணுங்கிறது நம்ம மைண்டுக்கு ஆல்ரெடி வந்து வந்துடும். இப்போது டே 11லேருந்து டே 15 வரைக்கும் இந்த 5 நாட்கள் எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிசிப்ளின் மோட். இதில் சொல்கிற மெயின் டாபிக் என்னென்னா டிசிப்ளின் மோடாக இருக்கணும். டே 11ஓட சேலஞ்ச் என்னென்னா நோ ஸ்பெண்ட் டே. இந்த டே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் அந்த டேக்கு மட்டும் எந்த செலவும் இல்லாமல் வந்து பார்த்துக்குங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கு பார்த்துக்குங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நான் ₹1 கூட செலவு பண்ண மாட்டேன். என்னவா இருந்தாலும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நான் மேனேஜ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் உங்களுக்குள்ளே கண்டிப்பாக வந்து போட்டுக்குங்க. எந்த செலவும் இந்த ஒரு நாள் வந்து வச்சுக்காதீங்க. மாதத்தில் ஒரு நாளுன்ட்டு இல்லை, வாரத்தில் ஒரு நாள் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய வித்தியாசம் நமக்கு வந்து கிடைக்கும். டே 12ஓட சேலஞ்ச் என்னென்னா காயின் சேவிங். நம்ம சேஞ்ச் எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு டப்பாலையோ இல்லை வந்து ஒரு ஜாடியிலையோ போட்டு வந்து சேவ் பண்ணி வைங்க. அது வந்து கொஞ்ச நாளைக்கு தொடவே மாட்டேன்னு உங்களுக்குள்ள ஒரு ரூல் போட்டுக்கோங்க. ஒரு 6 மாதத்துக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கு நான் அந்த காயின் பாக்ஸ் வந்து தொட மாட்டேன். தொட மாட்டேன்னா அதில் போய் காயின் போட மாட்டேன்னு வந்து எடுத்துக்காதீங்க. நானும் அப்படி தான் அதை எடுத்துக்குவேன். அதில் இருக்கிற காயினை நான் எதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஒரு 1 இயர் கழித்து நம்ம அதை வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா அது ஒரு பல்க் அமௌண்ட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். டே 13 சேலஞ்ச் என்னென்னா பழைய பொருளை ரீயூஸ் பண்ணுறது. இது இந்த டேன்ட்டு இல்லைங்க, நான் சொல்கிற எல்லா ரூல்ஸுமே இந்தந்த நாள் தான் செய்யணுன்ட்டு இல்லை, நீங்கள் டெய்லியுமே வந்து ஃபாலோ பண்ணலாம். புது பொருள் எதுவுமே வாங்காமல் பழைய பொருளையே வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு பழகிக்குங்க. டே 14ஓட சேலஞ்ச் என்னென்னா ₹150 வந்து சேவ் பண்ணுறது. நம்மளுடைய சேவிங் அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு 5 டேஸு ₹50 சேவ் பண்ணோம். செகண்ட் 5 டேஸு ₹100. தேர்டு 5 டேஸு ₹150 வந்து சேவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணோம். டே 15 சேலஞ்ச் என்னென்னா மிட் ரிவ்யூ வந்து பார்க்காது. நம்மளுடைய இப்போ 15 நாள் நம்ம பாதி கிணறு வந்து தாண்டி இருப்போம். இப்போ வந்து நம்மளோட ப்ராக்ரஸ் வந்து செக் பண்ணோம். நம்ம வந்து கரெக்டாக தான் போகிறோமா, என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், எதுக்கெல்லாம் செலவாயிருக்கு, எதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த டேயில் வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. டே 16 to 20 இதில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஸ்மார்ட் திங்கிங். இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் இந்த 5 நாளுக்கு. நம்ம ஸ்மார்ட்டாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய வீண் செலவுகள் குறைஞ்சு சேமிப்பு வந்து அதிகமாயிரும். இதில் டே 16ஓட சேலஞ்ச் என்னென்னா நீடு விசஸ் வாண்ட். நம்மளுடைய தேவை எது, நம்மளுடைய ஆசை எது அப்படிங்கிறத ரெண்டையும் வேறுபாடு என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது தேவை அப்படின்னா மட்டும் அதை வாங்குங்க. ஆசைப்படுறது எல்லாத்தையும் வந்து வாங்கி நம்மளுடைய பணத்தை வீணாக்காதீங்க. ஸோ நீடு விசஸ் வாண்ட் வந்து என்னென்னு புரிஞ்சுக்குங்க இந்த டேயில். டே 17ஓட சேலஞ்ச் என்னென்னா வீட்டிலேயே ஸ்நாக்ஸ். அதாவது நம்ம அதிகமாக ஸ்நாக்ஸ் என்ன பண்ணுவோம், வெளியில் தான் வந்து வாங்குவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன தேவையோ, அதாவது வெளியில் என்ன போய் வாங்குகிறோமோ அதை வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், என்னால் இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் வந்து தோணுனாலுமே கொஞ்சம் உங்களுடைய பிஸியான ஷெட்யூலில் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்குன்னு தனியாக ஒரு நேரத்தை மட்டும் கொஞ்சம் அலர்ட் பண்ணி பிள்ளைங்களுக்காக வீட்டிலே வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய மணியும் சேவ் ஆகும். அதே சமயம் பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுத்தோம் அப்படிங்கிற மைண்டும் நமக்கு வந்து இருக்கும். டே 18 சேலஞ்ச் ட்ராவல் சேவ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே பக்கத்தில் இருக்கிற கடைக்கெல்லாம் தயவுசெய்து நடந்து போங்க. இது உங்களுக்கு வந்து மணியை சேவ் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆரோக்கியத்தையும் சேவ் பண்ணி கொடுக்கும். டே 19ஓட சேலஞ்ச் ₹200 சேவ் பண்ணுறது. நம்மளோட சேவிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறது. நம்ம ஆல்ரெடி வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 50, 100, 150, இப்போது ₹200 முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டே 20 இது கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். குடும்பத்தோட டிஸ்கஸ். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வச்சு நம்ம எப்படி சேவ் பண்ணலாம், செலவுகளை எப்படி குறைச்சிக்கலாம், கடன் வாங்காமல் நம்ம எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள வச்சு டிஸ்கஸ் பண்ணுங்கள். மனசு விட்டு பேசுங்க. மனசு விட்டு பேசினீங்கனாலே உங்களுக்கு பாதி ஸ்ட்ரெஸ் வந்து குறைஞ்சிரும். டே 21 to 25 இதில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம்னா ஸ்ட்ராங் கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கன்னு பார்க்கணும். அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதில் டே 21ஓட சேலஞ்ச் என்னென்னா சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல்.
நம்ம வந்து ஆல்ரெடி ஓடிடி எல்லாம் பார்க்குவோம். இதில் வந்து தேவையில்லாத ஆப்ஸ் வந்து நம்ம டிவியில் நிறையா இருக்கும். அதே மாதிரி சேனல்ஸும் வந்து நிறையா வந்து வச்சுருப்போம் தேவையில்லாத. அதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிடுங்க. நீங்கள் எந்தெந்த சேனல் பார்ப்பீங்களோ, எந்த ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு மட்டும் பே பண்ணிவிட்டு பார்க்குற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணாததுக்கு எதுக்குங்க பணம் கட்டணும்? ஸோ அதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மொபைல்லையே வந்து தேவையில்லாத ஆப்ஸ் இருந்தது, நீங்கள் யூஸ் பண்ணாத ஆப்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி அதெல்லாம் பார்த்து அழிச்சு விட்ருங்க. அது எதுக்கு தேவையில்லாமல் நம்ம குப்பையாட்டம் அதில் வந்து வச்சுக்கணும்? இதே மாதிரி தாங்க நம்ம மைண்டும் தேவையில்லாத நெகட்டிவ் திங்ஸ்லாம் கழிச்சு விட்டுருங்க. Day 22 எலக்ட்ரிசிட்டி செக். இதை நம்ம பயன்படுத்தாத லைட்ஸ் ஆகட்டும், ஃபேன் ஆகட்டும், இதெல்லாம் வந்து போட்டுட்டு அப்படியே வந்து வேறு ரூமுக்கு போயிடாதீங்க. நீங்கள் ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஃபேனு லைட்டு எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் நம்மளால் வந்து இபி பில்லை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. Day 23 சேலஞ்ச் ஃபுட் வேஸ்ட் அவாய்டு. சாப்பாடை வீணாக்காதீங்க. நம்ம தண்ணி மட்டும் இல்லைங்க, சாப்பாடையும் நம்ம வந்து வீணாக்கக்கூடாது. தேவையானதை மட்டும் சமைங்க, அதை மட்டுமே வந்து சாப்பிடுங்க. தேவையில்லாமல் அதிகமாக வந்து சமைச்சிட்டு அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒருவேளை அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னா அக்கம் பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுத்துருங்க. Day 24 சேலஞ்ச் 250 ருபீஸ் வந்து சேவ் பண்ணுறது. நம்மளுடைய சேவிங் அமௌண்ட்டை இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்து போகிறது. Day 25 சேலஞ்ச் சேவிங் கவுண்ட். டோட்டலாக நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பாருங்கள். இது வந்து சேவ் பண்ணது மட்டும் இல்லை, செலவையும் மறக்காமல் கணக்கு பாருங்கள். இப்போது Day 26 30 லாஸ்ட் 5 days நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம்னா இதுதான் நம்மளுடைய ஃபைனல் லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் Day 26 சேலஞ்ச் நோ ஆன்லைன் ஷாப்பிங். நம்ம ஒரு 5 நாளைக்காவது எந்த ஆன்லைன் ஷாப்பிங்குமே வந்து பண்ணக்கூடாது. நமக்கு நிறைய தாட் வரும், இது வாங்கலாம் அது வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம மூளை கொஞ்சம் நேரம் கட்டி போட்டு இதெல்லாம் வேண்டாம்ப்பா நம்ம சேலஞ்சில் இருக்கோம்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது அப்படின்னா அந்த திங்ஸ் மட்டும் வந்து வாங்குங்க. Day 27 சேலஞ்ச் எக்ஸ்ட்ரா இன்கம் ஐடியா. சின்ன சின்ன ஏர்னிங்லாம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் பிஸ்னஸ் ஏதாவது செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது இன்னொரு இன்கம் நமக்கு வர மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கான முயற்சிகளை இந்த நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. Day 28 சேலஞ்ச் என்னென்னா 300 ருபீஸ் வந்து சேவ் பண்ணுறது. இதுதான் மேக்ஸிமம் சேவிங். நம்மளுடைய 5 நாளாக பிரித்து வந்ததில் ஃபைனலாக 300 ருபீஸ் வந்து சேவ் பண்ணுறதுக்கான முயற்சியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். Day 29 சேலஞ்ச் என்னென்னா ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 30 days சேலஞ்சில் 29க்கு வந்து வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு 1 day தான் இல்லையா? இதில் நம்மளுடைய 30 நாள் வந்து என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம், எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், எந்தெந்த நல்ல பழக்கங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், அதை எத்தனை நாள் வந்து நம்ம கரெக்டாக கொண்டு போனோம், கரண்ட் பில்லை நம்ம குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோமா, வெளியே சாப்பாடு வாங்காமல் இருந்தோமா, ஸ்நாக்ஸ் வந்து அதிகம் வெளியில் வாங்காமல் வீட்டிலே வந்து செய்தோமா, ட்ராவல்லாம் அதிகம் பக்கத்தில் பண்ணாமல் நடந்தே வந்து போனோமா, இது எத்தனை நாள் வந்து செய்தோம் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்களே, அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களான்னு நோட் பண்ணதை செக் பண்ணுங்கள். Day 30 என்ன அப்படின்னா செலிப்ரேட் ப்ளஸ் கண்டினியூ. சேவிங் ஹேபிட்ஸை கண்டினியூ பண்ணுங்கள். கூடவே சின்ன சின்ன ஹேபிட்ஸ்லாம் இருந்துச்சு இல்லையா, அதுவும் அடுத்த மாதத்துக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். சிறிய சேமிப்பு தான் பெரிய பணமாக மாறும். இந்த 30 நாள் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு முக்கியமான ஹேபிட்டை பில்ட் பண்ணிட்டீங்க. அதுதான் சேமிப்பு. நினைவில் வைங்க, பெரிய பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, சம்பாதிச்சா சேமிக்கிறது தான் உண்மையான செல்வம். இந்த சேலஞ்சை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் படிப்பேன்.